கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவானது வக்கர நிலை, இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் தான் மற்றவங்களுடைய உங்களுடைய ராசியவே அடையாளம் காட்டக்கூடிய சந்திரன். இந்த சந்திரன் எங்க இருக்காரோ அதுதான் உங்களுடைய ராசின்னு சொல்லுவோம். அவருடைய வீடே இந்த சந்திர பகவானது வீடு, இந்த கடகம் தான். அப்பேற்பட்ட கடகத்திற்கு இந்த சந்திர பகவானுடைய உச்ச வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வீடு. 11ஆம் வீடு தான் ரிஷபம் தான். அந்த வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன். அந்த வீட்டில சந்திர பகவான் உச்சமடைகிறார். அப்போ அந்த இடத்துலதான் இப்ப குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் அந்த இடத்துல நின்று அவர் இப்போ வக்கர நிலையை அடைஞ்சு, வக்கர பயிற்சி அடைஞ்சு, அந்த வக்கர நிலையில் தன் நிலை மாறி இன்னும் ஒரு ஹை ஸ்பீட் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இது. இந்த நிலையில இந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் எல்லாமே டாப் பொசிஷன்ல வேலை செய்யும். குறிப்பா கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களுடைய நிலை அஷ்டம சனி ஒரு புறம். அஷ்டம சனினால நீங்க எடுத்த காரியம், தொடுத்த காரியம் எல்லாமே தடைகளும், பல்வேறு விதமான நெருக்கடிகளும், மன அழுத்தங்களுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. இனம் புரியாத வழி வேதனை எல்லாத்தையும் அழகா பார்த்து செய்வீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிளாரிட்டி, அவ்வளவு நுணுக்கம், அவ்வளவு எக்ஸலண்டா ஒவ்வொன்றையும் முடிப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் 99% சக்சஸ்ஃபுல் ஆக்கி காரணமே இல்லாத 1% டிராப் ஆகியிருப்பீங்க. அந்த 1% டிராப் ஆன ஒரு விஷயம் மீதி 99 போல்டாகி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப்ல நீங்க வந்த எல்லாவித முயற்சிகளிலும் இன்னைக்கு ரொம்ப நெருக்கடிகளும் தேவையில்லாத சிக்கல்களும் உங்களை நெருங்கி வந்ததனால மன அழுத்தமும், படுத்த தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், குறிப்பா குடும்ப ரீதியில ரொம்ப நெருக்கடிகளும், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் நம்பிக்கையுடன் இருந்து அந்த நம்பி நான் கெட்டுட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைக்கு ஆளாயிட்டீங்க. வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை. இன்னும் சிலர் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் அதிகரிச்சு போயிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு நீங்க அது பணம் வரல, இப்ப நான் வட்டி கட்டிட்டு இருக்கின்ற அளவுக்கும் செய்யாத சில தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகளையும் சந்திச்ச கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களது 3ஆம் வீடு, வெற்றிக்குரிய வீடு. இந்த உபஜயஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பகவானது பார்வை மாபெரும் வெற்றிகளை உங்களுக்கு உண்டாக்க போகுது. வக்கர நிலையில் இதெல்லாம் மீண்டும் கிடைக்காது. மூவ் பண்ணுங்க. இத்தனை நாளா நீங்க ரிஸ்க் எடுத்து பலன் கிடைக்காத ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப ரிஸ்க் எடுத்தா உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் ரீதியில சந்திச்ச நெருக்கடிகளும் பிரச்சனைகளையும் உடைச்சு சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த ரீஎன்ட்ரி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய வேகம், உங்களுடைய வளர்ச்சி கட்டுக்கடங்காத அளவுக்கு ரொம்ப வேகமா இருக்கும். அவ்வளவு வேகமா நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது. காரணம் இவ்வளவு போல்ட ஏன் மற்ற ராசிக்கு சொல்லாதது கூட இந்த ராசிக்கு இவ்வளோ போல்ட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, 9ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவான், பாக்யாதிபதி. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அவரது பார்வை 3ஆம் வீட்டுல விழுந்தா நினைச்சதை முடிப்பீங்க. அப்போ தொழில் ரீதியில சாதிக்க போறீங்க. தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது, கடன் சுமைகள் தீரப்போகுது, வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்க போறீங்க. அட வேலையே இல்லைங்க, நான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னை விட திறமை இல்லாதவன் நல்ல வேலையில் இருக்கான், எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்கலன்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், இப்ப மூவ் பண்ணுங்க. நான் சொன்னேன் இந்த காலகட்டங்கள், இந்த வக்கர நிலையினுடைய காலகட்டங்கள் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சரியா 114 நாட்கள் இருக்கு.
4 மாசம் பக்கம், கிட்டத்தட்ட 6 நாள் தான் கம்மி. அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் என்ன சாதிக்க கூடாது? அப்போ மூவ் பண்ணுங்க, 100% சக்சஸ் கிடைக்குது. வேலை செஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, உங்க வேலையினுடைய இது முடிஞ்சது, நீங்க வேற இடத்துல வேலை பார்க்கலாம், முயற்சி பண்ணிக்கங்க அப்படின்ற அளவுக்கு காரணமே இல்லாம சில இடங்களில் இருந்து வெளியில வரக்கூடிய சூழல் எல்லாத்தையும் உண்டாயிருக்கும். மீண்டும் முயற்சிகள் எடுத்து நீங்களும் சில இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதற்குரிய முயற்சிகளிலையும் இறங்கியிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்க சக்சஸ் ஆகுமா, பயமா இருக்கேன்ற குழப்பம், கவலையே வேண்டாம். சக்சஸ் நிச்சயம். மூவ் பண்ணுங்க, 100% வெற்றி அடைய போறீங்க. அது மட்டும் அல்லாம உங்களது வாழ்க்கையில நீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய அரசு உத்தியோகத்துல கடந்த காலகட்டங்களில் நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து அதனால சில மன அழுத்தங்களை சந்திச்ச உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்காம நிலுவையில் இருக்குன்னு நினைச்சு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. உங்க மேல சுமத்திய வீண் பழிகளை உடைச்சு சுக்குநூறாக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க கடகராசி என்பர்கள், அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் எல்லா விதத்திலையும் ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்துங்க. மேற்கொண்டு பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில சில எதிர்பார்ப்புகளோட இருந்தீங்க, அவங்களுடைய கல்வி, வேலை பிளஸ் திருமண வாய்ப்புகள், அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில ஓப்பனா சொல்லணும்னா, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்து திருமண வாய்ப்பு அமைச்சிருப்பீங்க, அதுவே இன்னைக்கு குழப்பத்துல இருக்கும். அது சரி செய்யக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய தருணங்கள் இருக்கும். கவலைகள் வேண்டியதில்லை. குறிப்பா உங்க ஆரோக்கிய ரீதியில பேக் பெயின், சிலருக்கு இடுப்புக்கு மேல ஆரம்பிச்ச பிரச்சனை குதிகால் வரைக்குமே அடியெடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சில பாதிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலம். எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எனக்கு கை கொடுக்கலைங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு மேன்மைகள் இந்த இடத்துல இருக்கு. அதுலேயும் தாண்டி உங்களது வாழ்க்கையில பூமி வாங்கக்கூடிய அமைவுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது. சிலர் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீடு வாங்கக்கூடிய எக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும். ஏற்கனவே சில விஷயங்கள் நான் வாங்கி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க, வாங்கின வீட்டால சில சிக்கல்கள் இருக்கு, வாங்கின பூமியினால சில பிரச்சனைகள் உருவாயிடுச்சு அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்க அதை அழகா சரி செய்து மீண்டும் வருவீங்க. மீண்டும் வந்து ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில திருமண வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் எடுத்து எதிலையுமே சக்சஸ் கிடைக்கல. அந்த திருமண மேன்மைகள் வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான உங்க லைஃபுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பிடிச்ச வாழ்க்கை எல்லாம் அமைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி எல்லாமே இன்னைக்கு அப்படியே நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு நினைச்சவங்களுக்கு அந்த பிடிச்ச வாழ்க்கை மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய நிலைகள் உருவாகும். பெற்ற தாய் தந்தை கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பெற்ற தாய் தந்தை பிள்ளைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்ற குழப்பத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சி ஒரு அருமையான மேன்மைகள் உண்டாக போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை விழக்கூடிய இடமே சரியா பாத்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துலதான் விழுது. அப்ப புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வ புண்ணிய சொத்துக்களில், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணம், பூர்வ புண்ணிய பாதிப்புகளும் விலகக்கூடிய ஒரு காலம். மொத்தத்துல இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே குறிப்பா உங்களது 7ஆம் இடம் மட்டும் அல்லாம இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது பஞ்சம் 5ஆம் வீடும் பிளஸ் 7ஆம் வீட்டிலையும் விழுது. அப்ப 7ஆம் வீட்டில விழுறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் கவலைகள் வேண்டாம்.
மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நட்பு ரீதியில் இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி வரவு செலவுகள் எல்லாமே நல்லா இருக்கும். கொடுத்த இடம் வாங்கின இடத்துல எல்லாமே தேவையில்லாத உங்களுடைய பேர் நம்பிக்கை எல்லாம் கெட்டு போயிடுமோன்ற பயம் உங்களை நெருங்கி இருக்கும். அது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்.